நேரு பெரிய விவசாயி, மாடெல்லாம் வளர்க்குறாரு, மாடு வளர்க்குறாரு, விவசாயம் வாழை, தென்னை மரம், எல்லாம் நெல். அதே போல வேக டிராக்டர் ஓட்டுவார், பூஜை அண்டை வெட்டுவார், வயல அண்டை வெட்டுவார். நீங்க செங்கோட்டையன் கேட்கு. மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர்களை சிக்கலுக்கு விட்டு விடக்கூடாது. ஏனென்றால் சீலிங் இருக்கிறது, அதை மாட்டி விடுவாங்க. சரிங்க, அப்ப இருந்தது. இப்ப செங்கோட்டையன் எவ்வளவு கணக்கு பார்த்தா தெரியும். செங்கோட்டை அவர் நல்ல விவசாயி. அவங்க போன சட்டத்துறை அமைச்சர்கள், பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் வந்து போற போக்கில் நகைச்சியோட சிரிச்சுட்டே வந்து போராட்டங்கள் இல்லாத ஒரு ஆட்சின்னு சொன்னாரு. போன ஆட்சியில விவசாயிகள் போராட்டம் பண்ணி அவங்க மேல குண்டாஸ் போட்ட அரசு போன அரசு. எத்தனை பேர் குண்டாஸ் போட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியும். விவசாயிகள் போராட்டம் கடுமையாக அடக்கப்பட்டது, எல்லா இடத்திலும் அடக்கப்பட்டது. அவ்வளவு வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது. அவ்வளவு பேர் நிலுவையில் உள்ள வழக்குகளை வாபஸ் வர சொல்லி போன வாரம் விவசாய சார்பாக பெரிய கோரிக்கை வைக்கப்பட்டது. சோ அதை வந்து இங்க குறிப்பிடுறது. பேசலாம். பேரவைத் தலைவர்களே, அவர் எந்த போராட்டம் பேசுவார். சிப்காட்ல எடுக்கும்போது நடந்த போராட்டம் அதை பத்தி அவர் பேசுறாரு. விவசாயிக்கு வந்து நெல் விலையை வளர்த்து அந்த வயலை வளர்த்து கேட்கவே இல்லை. திடீர் மழை பெய்யும், எங்க ஆட்சி திடீர் உங்க ஆட்சி மழை பெய்யல, எங்க ஆட்சி திடீர் மழை பெய்யும். திடீர் மழை பெய்ஞ்சு திடீர் விவசாயம் பாதிக்கப்பட்டு உடனே முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் போய் பார்த்து நாங்க ஓடி போய் மழை பெஞ்சா நாங்க போய் ரோட்ல நானும் சக்கரை பண்ணி நிற்கணும். நாங்க போய் எங்க தஞ்சை கேட்டா போய் நிற்போம். நாங்க இருந்தோம். இருந்து இப்ப மக்கள் விவசாயிகள் போராட்டத்தை உட்காரல. பட்ஜெட்டுடைய ஆய்வு அதிகம் எங்களுடைய ஆட்சி தான். பட்ஜெட் அதிகமாக வளர்ந்தது. விவசாய சங்கம் நிமிர்ந்து நடந்தார்கள். நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம் என்னடா